மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ச்சி ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் ஆவணப்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு. இன்றைய வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்றைய தினம் முதலமைச்சரோட ஒரு நாள் எப்படி செலவிட்டிருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நான் சொல்ல போறேன். ரெண்டாவது, 55 வருஷமா சரி பண்ணப்படாது, 30 வருஷமா சரி பண்ணப்படாதெல்லாம் இன்றைய தினம் சரி செய்யப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் எனக்கு ரொம்ப கோவம் வருது, நான் சைடில் செய்தி போடுறேன், அது சரியா தப்பான்னு தெரியல, ஒரு தாவேக்கா எம்எல்ஏ பண்ண செயல்பாடு அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிடிஆர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு நான் அரசியலேருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன்ட்டாரு. ஒரு பக்கம் செம்மலை அப்படிங்கிற முன்னாள் அமைச்சர் நான் அரசியலுக்கே இல்லப்பா நான் விலகிட்டேன்பா அப்படிங்கிறப்பல ஸோ விசில் புரட்சி ஏற்படுத்திய தாக்கத்தை கொஞ்சமாக லைட்டாக பார்த்துட்டு போவோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையும் கடந்து வந்தீங்கன்னா அம்மா உணவகம் ரொம்ப முக்கியமானது இல்லை, அதை பற்றி சில செய்திகள் கிடைச்சிருக்கு, அது என்னங்கிறத பார்ப்போம். அதையும் கடந்து போனீங்கன்னா மிக முக்கியமாக விஜய் அவர்கள் காங்கிரஸோட ஜாயின் பண்ணால் இப்படி ஆயிடுவார், இப்படி மாறிடுவார், இதை பண்ண மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க காலிலேருந்து ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் யாரோட ஜோடி சேர்ந்தாலும் நான் யாருங்கிறது நான் செய்வேயா, என்னுடைய அரசியல் என்னைக்குமே மாறாது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இன்னைக்கு செஞ்சிருக்காரு. என் தலைவன் செஞ்சதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது இந்த தெரு இருக்குது, இந்த தெரு இருக்குது, நடுவில் ஒரு 30 அடிக்கு ஒரு புதர் இருக்குது. 30 வருஷமாக அந்த விஷயத்தை சரி பண்ணல. எல்லா மக்களும் என்ன பண்ணியிருக்காங்க, 1 கிலோமீட்டர் இந்த தெருவிலேருந்து இந்த தெருவுக்கு வரக்கூடிய பொதுமக்கள், குழந்தைகள், பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகள் உட்பட அத்தனை பேரும் 1 கிலோமீட்டர் சுற்றி வந்திருக்காங்க. இது முதலமைச்சரோட தொகுதியில் இருந்ததுனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னுடைய தொகுதி சார்ந்த ஆய்வு கூட்டத்தை போட்டார். தன்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையுமே அவரோட கவனத்துக்கு வரும்போது இந்த பஞ்சாயத்தை முதல்ல போய் சரி பண்ணுங்க. 30 வருஷமாக ஒரு 30 அடி புதரையா சரி பண்ண மாட்டீங்க, அதுவும் நான் உத்தரவு போட்டு தான் சரி பண்ணுமா, முதல்ல இந்த வேலையை பாருங்க அப்படிங்கிற உத்தரவு போட்டோன்னே அந்த வேலையை அந்த தொகுதியில் இப்போ பார்த்து முடிச்சிருக்காங்க. அதற்கான விஷுவல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது மட்டும் கிடையாதுங்க, 55 வருஷமா கால்நடைத்துறை அப்படிங்கிறத அப்டேட் பண்ணாமே இருந்திருக்காங்க. ஒன்றிய அரசு ஒரு மாதிரி விதி வகுத்து கொடுத்துருக்கு. அந்த விதி அடிப்படையில் இந்த வாட்டி நம்ம இதில் இறங்கி பண்ணுவோம். 55 வருஷமா செய்யாத ஒரு விஷயத்தை செய்வோம் அப்படிங்கிற முடிவுக்கு தமிழ்நாடு அரசு வந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை நான் சைடில் போடுறேன். என்னப்பா மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, +2 படிச்சிருந்து ஒரு 9 மாதம் ஒரு ட்ரைனிங் இருந்தால் கால்நடைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. +2 மட்டும் தான் அடிப்படை தகுதியாக இருக்கு. இந்த வாட்டி என்ன பண்றாங்களா, +2 அடிப்படையில் இனிமே அங்கே வேலை செய்கிறவங்க இருக்க வேணாம், நம்ம அப்டேட் பண்ணுவோம், ஒரு பட்டதாரி மருத்துவரை அங்கே போடுவோம். ஒரு மருத்துவம், அதாவது கால்நடைக்கு வந்து மருந்து கொடுக்குற இடத்துல கூட ஒரு மருத்துவர் இருக்கணும். வட்டார லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் 12 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி நம்ம ஐடியா பண்ணுவோம். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால்நடைத்துறை மருத்துவமனை 24 மணி நேரம் செயல் பண்ணும். அங்கே ஒரு மருத்துவர், அவருக்கு தேவைப்படுற அசிஸ்டன்ட் எத்தனை பேர் தேவைப்படுறாங்களோ அத்தனை பேரை போடுவோம். நம்ம 55 வருஷமா அந்த கால்நடைத்துறை அப்படிங்கிறத, அந்த மருத்துவம் அப்படிங்கிறத கண்டுக்கவே இல்லை. இந்த வாட்டி அதை நம்ம பார்ப்போம். பிரைவேட்டுக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, அரசு தரப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 95 லட்சம் பசுக்கள் இருக்கு, 97 லட்சம் வெள்ளாடுகள் இருக்கு. நம்ம சரியா அதை நிர்வகிச்சோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் சந்திக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா போகணும்னா நம்ம இந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு அரசாங்கம் வந்திருக்கு. இதை நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ மூணாவது, அம்மா உணவகம் அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அரசாங்கத்தோட திட்டம். அம்மா அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு விதமான திட்டத்தில் அந்த இலவச லேப்டாப்பும் இந்த அம்மா உணவும் இந்த இளைஞர்கள் யாராலையும், என்னைய போல நிறைய பேருக்கு அது பயனளிச்ச ஒரு விஷயம், அதை யாராலையுமே மறுக்க முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து இப்போ சரியா போல அப்படிங்கிற வருத்தம் நம்ம அத்தனை பேருக்கு இருந்தாலும் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 383 அம்மா உணவகங்கள் இருக்கு. சென்னையை தாண்டி பல நகராட்சிகளில் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள் 237. டோட்டலாக கவுண்ட் பண்ணோம்னா 620 அம்மா உணவகங்களை முழுக்க மாநகராட்சி நிதியிலேருந்து எடுத்து என்னென்ன புது இயந்திரங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இயந்திரங்களை வாங்குங்க. சுவையான உணவு அங்கே கொடுங்க. அங்கே ஃபோட்டோ மாட்டணும், அங்கே என்னோட ஃபோட்டோ வைக்கணும், அதெல்லாம் இலக்கு கிடையாதுங்க. அந்த அம்மா உணவகத்தோட தரத்தை மேம்படுத்துங்க, நல்ல உணவை கொடுங்க அப்படிங்கிற உத்தரவானது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதையும் கடந்து போனீங்கன்னா, நான் ஒரு மேட்ரு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற ஒரு விஷயமானது உங்க அத்தனை பேருக்கு தெரியும். மே 18 அப்படிங்கிறது இனப்படுகொலை அப்படிங்கிறது உங்க அத்தனை பேருக்கு தெரியும். அதாவது அரசியல் கட்சியா இருக்கும்போது, தனியா இருக்கும்போது விஜய் நான் அதை நினைவுபடுத்தி ட்வீட் போடுவாருங்க. இன்னைக்கு போடுவாரா, இன்னைக்கு பண்ண மாட்டாரு. ஏன்னா இவர் காங்கிரஸோட ஒன்று சேர்ந்துட்டாரு. காங்கிரஸோட ஒன்று சேர்ந்தா மே 18 பத்தி பேச மாட்டாங்க, திமுகவும் பேச மாட்டாங்க, அதே மாதிரி காங்கிரஸும் முன்னாடி பேச மாட்டாங்க, இந்த வாட்டி விஜயும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்படி இல்லை பாஸ், அது வேற இது வேற. இன்னைக்கு நான் வந்து காங்கிரஸோட ஒன்று சேர்ந்திருக்கேன்னா பாஜக அப்படிங்கிற கொள்கை
எதிரியை நான் வீழ்த்தணும்னா எனக்கு தேசிய லெவலில் ஒரு துணை தேவைப்படும். தேசிய லெவலில் இப்போ யார் இருக்கா? கம்யூனிஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, கேரளாவில் இருந்தாங்க, கேரளாவில் இப்போ விட்டாங்க. மேற்கு வங்கத்தில் இருந்தாங்க, மேற்கு வங்கத்தில் இல்லை. இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 2 தேசிய கட்சி, ஒன்று பார்த்தீங்கன்னா அது பாஜக, இன்னொன்று காங்கிரஸ். அப்போ இவங்க வேணாம்னா நான் இவங்களோட இணைந்து தான் ஆகணும். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய மக்கள், தமிழ்நாடு மக்களை காப்பாற்றணும்னா இந்த விஷயத்தை நான் செஞ்சு தான் ஆகணும். அதற்காண்டி ஈழப்படுகொலையை மறந்துட்டேன், ஈழ விஷயத்தை நான் பார்க்கல, கண்டுக்கல, அப்படிலாம் கிடையாது. காங்கிரஸ் மேலே இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு என்ன கோவம்னா, நீங்கள் ஏன் அந்த விஷயத்தை தடுக்கலை அப்படிங்கிறதான் கோவம். அவங்க சைடு என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய பிரதமரே அவங்க கொண்டுட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரதமர் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தா நாங்கள் ஏன் கொல்ல போகிறோம், எங்கள் பகுதியை மக்களை வந்து கொல்ல வரும்போது நாங்கள் பிரதமரை கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உள்ளே போனீங்கன்னா ரொம்ப பெரிய குழப்பம். காங்கிரஸ் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு பக்கம் ஈழத்தமிழர்களுக்காண்டி பாடுபடுறவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். 2 பேர் பக்கத்தில் பல்வேறு நியாயம் இருந்தாலும் காங்கிரஸ் அங்கே அமைதியாக இருந்திருக்கு. பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய போராட்டத்தை, பக்கத்து ஏரியாவில் நடந்த ஒரு இனப்படுகொலையை தடுக்கலைங்கிற கோபம் இருந்தாலும் நான் ஈழப்படுகொலை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மறக்க மாட்டாங்க. காங்கிரஸோட சேர்ந்தது வேற கதை அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு ட்வீட் போட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்காங்க. ப்ரௌடாக சொல்லுவேன், அரசியல் சமரசம் அப்படிங்கிறது சும்மா வாயா வத்தகி என் தலைமை பயன்படுத்த மாட்டாங்க. உண்மைக்குமே சொல்கிறேன், ஒரு விஷயத்துக்கு இறங்கி வேலை செய்யணும், இது என்னுடைய கொள்கை நிலைப்பாடு முடிவெடுத்தார்னா அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையோட மீட்டிங் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திரைப்படத்துறையோட தயாரிப்பட சங்கத்தோட மீட்டிங்கை முடிச்சிருக்காரு. நேற்று விஷால் பேசினார்ல, இன்னைக்கு மீட்டிங் அவங்களோட சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மின்சாரத்துறையோட மீட்டிங்கை முடிச்சிருக்காங்க துறை ரீதியான. இப்போ பள்ளி கல்வித்துறையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இருமொழி கொள்கை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க. மும்மொழி கொள்கையெல்லாம் நம்ம போக மாட்டோம். அதாவது தமிழ்நாட்டில் தமிழில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ் தெரியாதவங்கள்ட்ட நம்ம பேசணும்னா நமக்கு தேவைப்படுறது இங்கிலீஷ். அதாவது வட இந்தியாவில் இருக்கிறவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம 3வது மொழியாக கட்டாயமாக ஹிந்தியெல்லாம் படிக்க தேவையில்லை. நமக்கு தேவைன்னா ஹிந்தி படிச்சுக்கலாம், ஆனால் தமிழும் இங்கிலீஷும் ஒரு குழந்தை கட்டாயம் படிக்கணும். அப்போ தான் அது அந்த குழந்தைக்கு சர்வைவலுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி இருமொழி கொள்கை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தீவிரமாக அமல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் திறக்கும் போது குழந்தைகளுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் என்னென்ன கொடுக்கணும் அதை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10th ரிசல்ட் வந்து அலௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. இது ஒரு பக்கம் பள்ளி கல்வித்துறையில் இன்னைக்கு நடந்த அப்டேட். அதுக்கப்புறம் மின்சாரத்துறையில் அண்ணன் சிடிஆர் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. சிடிஆர் அண்ணன் வந்து இந்த கூட்டத்தில் இருந்திருக்காங்க அமைச்சரா. அதாவது மின்சாரத்துறையோட தேவைகள் எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு தூரம் நம்ம வந்து மின்சாரம் தேவைப்படுது, நம்ம எவ்வளவு உற்பத்தி பண்றோம், இப்போ வேற இடத்துல இருந்து உற்பத்தி பண்றதை எப்படி கொண்டு வரலாம், இந்த மாதிரி மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 200 யூனிட் அப்படிங்கிற அந்த கட்டணம் இல்லாம மின்சாரம் சொன்னாங்கல்ல, அது 10ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்த அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு சொல்லிட்டாங்க. 10ஆம் தேதிக்கு மேல நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு யூனிட்டும் 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்க 200 யூனிட் பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு மின்சாரம் கிடையாது அப்படிங்கிற உத்தரவானது 10ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமா மின்சார வாரியத்தில் நிறைய சீர்திருத்தம் பண்ணணும். கரெக்டான ஆள், அதாவது ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தரும் ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவரை பத்தி தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். சிடிஆர் அண்ணனும் ஒரு ஆகச்சிறந்த நிர்வாகி. 2 பேரும் சேர்ந்து மின்சார வாரியத்தை ரொம்ப தெளிவாக வழிநடத்துவாங்க. இந்த மின்சார வாரியத்தோட பஞ்சாயத்து என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை தாண்டி வெளியே வாங்குறதுல நிறைய ஊழல் நடக்குது. சிடிஆர் அண்ணா நேற்றைய தினம் அதை பற்றியும் பேசியிருப்பாங்க. கூடிய விரைவில் மின்சார வாரியம் லாபத்தில் போறதுக்கான என்னென்ன செய்யணுமோ அத்தனை விஷயம் செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்தை உத்தரவாதமாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அதுக்கப்புறம் மிக முக்கியமா சோழவந்தானோட தாவேக்கா எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இது ஏதோ நேர்த்திக்கடன் சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் சத்தியமாக புரியலங்க. ஒரு பக்கம் முதலமைச்சர் தன்னுடைய சக்தியை தாண்டி உழைச்சிக்கிட்டு இருக்காரு. காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே இருக்காரு. மதிய சாப்பாட்டை அங்கேயே முடிக்கிறாரு. ஒவ்வொரு துறை வாரியாக மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான நம்ம தாவேக்கா எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இப்போ ரமேஷ் அண்ணன் போயிட்டு ஒரு மருத்துவமனையில் விசிட் பண்ணாங்க. பிரபு அவர்கள் போயிட்டு பேருந்து நிலையத்தில் விசிட் பண்ணாங்க. இன்னும் தாவேக்கா எம்எல்ஏக்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேலம் பார்த்திபன் இது என்னோட கான்டாக்ட் நம்பர், எதுவும் பஞ்சாயத்து பிரச்சனைனா அது கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாவேக்கா எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் ஆக்கப்பூர்வமான பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் தண்ணிக்குள்ள இருந்து நேர்த்திக்கடன் செலுத்துறேன். இது உண்மைக்குமே அந்த ஊரோட பழக்கமா வழக்கமாலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இது எனக்கு தேவையில்லாத ஒரு வேலையாக தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? சோழவந்தான் பகுதியை சேர்ந்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. அந்த எம்எல்ஏட்ட போய் சொல்லுங்க, வீடு வீடாக போய் நன்றி செலுத்த போறேன்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவசியம் கிடையாது. நலத்திட்டங்கள் மூலமா நன்றி செலுத்துங்க. ஆதவர்ஜன் அவர்கள் இதைத்தான் சொன்னாங்க. நலத்திட்டங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அதன் மூலமா மக்களுக்கு நன்றி செலுத்துங்க. எனக்கு ஓட்டு போட்டதுக்கு நன்றி, எனக்கு ஓட்டு போட்டதுக்கு நன்றின்னு சொல்லி ஊர் முழுக்க போய் இப்படி சொல்றதோட அவங்களுக்கான தேவையை சரி பண்ணி நீங்க நன்றி சொன்னீங்கன்னா அதுதான் உண்மையான நன்றியா இருக்கும்னு சொன்னாங்க. இது அன்வான்டா இருந்துச்சு, இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல, பயங்கரமா போட்டாருங்க. இத்தனை பக்கம் போட்டு எனக்கு கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் வருங்க. அதாவது இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அரசியலுக்கு முதல்ல வரும்போது 10 வருஷம் அரசியலில் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட தொழில் வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துருவேன்னு சொன்னாரு. திடீர்னு என்ன ஃபீல் பண்ணாருன்னு தெரியல, 10 வருஷம்
முடிஞ்சிருச்சு அவர் வந்தது. இந்த எலெக்ஷனில் அவர் போட்டி போடும்போது இல்லைங்க நான் இந்த ஒரு 5 வருஷம் மட்டும் இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன்னு சொல்லி இந்த எலெக்ஷனில் போட்டி போட்டார். இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தோத்தும் போயிட்டாரு. முஸ்தபா அப்படிங்கிற ஒருத்தட்ட முஸ்தபாட்ட தோத்து போனோன்னா அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் காலத்துக்கு ஓய்வு வேணும், நான் என்னோட குடும்பத்தோட என்னுடைய தொழில் வாழ்க்கையை பார்க்கலாம் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு லெட்டரை போட்டிருக்காரு. ஸோ அரசியல் விசில் புரட்சியோட தாக்கத்தில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் இல்லை, குளத்தூர்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனாலும் எனக்கு ஏதோ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த முடிவெடுத்தது ரொம்ப ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு நல்ல நிர்வாகி இவர், என்னை பொறுத்தவரையும் ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஸோ அவரோட ஓய்வு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. செம்மலை அப்படிங்கிற ஒருத்தரை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இவரோட எழுத்துக்கள்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். நிறைய செய்தித்தாள்லாம் பார்த்தீங்கன்னா செம்மலை அவர்களோட கட்டுரை அந்த செய்தித்தாள்களில் நிறைய இடங்களில் வரும். ஒரு விஷயத்தை சட்டமன்றம் இல்லை வேற ஏதோ ஒன்று ஒரு ஏதோ ஒரு தலைப்பில் அவட்ட ஒரு கட்டுரையை கொடுத்து எழுத சொன்னாலும் அவர் எழுதுவார். அப்படிப்பட்ட ஒருத்தர் எனக்கு அதிமுகவே வேணாங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியவே போயிட்டார். இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் அரசியலை விட்டு வெளியேறது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. என்ன பண்ணுறது, அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அந்த முடிவெடுக்கிறாங்க. விசில் புரட்சி யாரை விட்டு வச்சிருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதை கடந்து போனீங்கன்னா மிக முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் எதுவும் நான் மிஸ் பண்ணியிருந்தேனா, வேற எதுவும் செய்திகள் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேனா நீங்க எதுவும் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட் என்ன கிடைக்குதோ அது எல்லாத்த பற்றியும் நம்ம தெளிவானமாக பேசலாம். ஸோ அந்த கருப்பையா அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல, எம்எல்ஏ ஒருத்தரை. ஸோ அவர் சார்பாக யாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு தாவேக்கா தொண்டனா எங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது. ஐயா நீங்கள் ஆகச்சிறந்த பணிகள் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அப்படிங்கிற இந்த ரிக்வஸ்ட்டை மட்டும் கொண்டு போய் சேருங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.